Hi friends, welcome to our channel Priya's Lifestyle. இந்த வீடியோல சண்டே சமையல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல சிக்கன் கிரேவி அண்ட் மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுல 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுல க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 kg மட்டனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மட்டன் குக் ஆகிற அளவு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 6 ஸ்பூன் முழு மல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து இந்த அளவு பவுடர் பண்ணிக்கலாம். மட்டன் குக் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு ஸ்பைசஸ் அண்டு சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 3/4 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தளவு சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கும். இந்த தண்ணியிலையே நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அகைன் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே சிக்கன் ரெடி ஆயிரும். இதில் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இந்தளவு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மட்டன் பொடி சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்து நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல்